பிக் பாஸ் வீட்ல இந்த வாரத்துக்கான ஒஸ்ட் பர்ஃபார்மராக 20 தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒருத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பவித்ரா, இன்னொருத்தவங்க ரஞ்சித். ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து அந்த 3 நாட்களுமே டாஸ்க்ல தொழிலாளி அணியிலே தான் இருந்தாரு. அவர் கேப்டனாக இருந்த பொழுதும் கூட சில நேரங்களில் மற்றவங்க ஆடட்டும் அப்படின்னு அவர் விட்டு கொடுத்து ஆடிய அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா பவித்ரா ஜனனி அவங்களுக்கு தொழிலாளியாகவும் இருந்தாங்க, அந்த மேனேஜர் சைட்லயும் இருந்திருந்தாங்க. போன வாரம் இவங்க 2 பேருமே பெஸ்ட் பர்ஃபார்மர்ல வந்திருந்தாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சிறந்த தேவதை ரஞ்சித் அப்படின்னும் இவங்களும் தேவதை கேட்டகரியில. அப்ப இவங்க 2 பேருமே செட்டில்டான ஒரு கேரக்டர். இவங்க பவித்ரா கம்பேர் டு ரஞ்சித் அண்ட் பவித்ரா ஒரு குட் ஹார்ட் பர்சன் தான். ரஞ்சித் நம்ம தேடிட்டு இருக்கோம் ஆனா உண்மையாலேயே இவர் இதே குணம் தான், உண்மையாலே சிறப்பான ஒரு விஷயம். பட் இது ஆக்ட் பண்றதானா 60 நாள் ஆக்ட் பண்ண முடியும் என்னன்னு தெரியல. இது அவரு ஆனா ஒரு காரணம் அதுக்கு வச்சிருக்காரு. அவரு குழந்தை அந்த ஒரு இதனால எனக்கு கோவமே போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அதுவும் ஒரு ரீசனபிள் ரீசன் தான். பட் இந்த வாரத்தின் ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸாக இவங்க 2 பேரும் சூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அதான் எனக்கு என்ன சரியானு எனக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா பவித்ராவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒஸ்ட் பர்ஃபார்மர் கேட்டகரியில அவங்க வருவாங்களான்னு எனக்கு தெரியல. பாவம் எல்லாருக்கும் பொறுப்பா அந்த கேமரால போய் சொல்லி இது பிடிச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, தண்ணீர் இதெல்லாம் பண்ணாங்க. தொழிலாளியா இருக்கும்போது யூனியன் லீடரா கூட ஆரம்பத்தில் இருந்தாங்க. ஏன் அப்படி ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல போட்டிருக்காங்க? கார்னர் செய்யப்படுறாங்களா பவித்ரா? அப்ப ரஞ்சித்தை அவங்க டிசைட் பண்ணாங்க. ரஞ்சித்தை காப்பாத்தி கொண்டு வந்தது இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல கேட்டகரியில் போட்டுக்கலாங்கிறதுக்காகவா என்னன்னு புரியலையே. சரி, என்ன தண்டனை கொடுக்க போறாருன்னு தெரியல பிக் பாஸ். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல வரவங்களுக்கு ஒரு தண்டனையை வேற அவர் கொடுப்பாரு. இவங்களுக்கு என்ன தண்டனையை கொடுக்க போறாங்களோ பொறுத்திருந்து பார்ப்போம். நடுவில் தர்ஷிகாவின் பிறந்த நாள் கொண்டாட்டம் தொடங்கியிருக்கு. வேற என்ன ஜெஃப்ரி, சௌந்தர்யா, ரயான் அவங்க எல்லாம் ஒரு சண்டை போட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு.